வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் 2 கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் அமௌண்ட். நல்லா தமிழில் மைண்டில் ஞாபகம் வச்சுங்க. அமௌண்ட் அப்படி சொன்னோன்னே நம்ம மைண்டில் எல்லாருமே பணம் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். அப்படி கிடையாது. இந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிற விஷயம் அளவை குறிக்குது. அமௌண்ட் அப்படிங்கிற விஷயம் அளவு அப்படிங்கிற விஷயம் எதெல்லாம் எண்ண முடியாதோ, நம்பர்ஸாக பண்ண முடியாதோ அதெல்லாம் அளவு அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அமௌண்ட் ஏன்னா சென்டென்ஸ் மேக்கிங் பண்ணும்போது நீங்கள் இந்த 2 கன்ஃபியூசிங் வேர்ட்ஸையும் மைண்டில் வச்சுக்கலாம். அமௌண்ட் அப்படி சொன்னாலே அளவு அப்படிங்கிற விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டாவதா நம்பர்ஸ். இந்த நம்பர் அப்படி சொன்னாலே எல்லார் மைண்ட்லையும் ஈஸியாக டக்குன்னு வருது. அதான்ப்பா நம்பர்னா 1 to 3 நம்ம சொல்லுவோமே, அதான் எண்ண முடியக்கூடியதை எல்லாத்தையும் நம்பர் நம்ம சொல்லுவோமேப்பா, அதானப்பா சொல்கிறேன். அதான் தமிழில் எண்ணிக்கை அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்பர் சொன்னாலே எண்ணிக்கை, ரெண்டுத்தையும் மைண்டில் நல்லா வச்சுங்க. இப்போ ரெண்டுத்துக்குமே நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸ்க்ரீனில் பார்க்கலாம் நீங்கள். ஃபர்ஸ்ட்டு அமௌண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா ரைஸை வச்சு தான் இந்த இடத்துல நான் எக்ஸாம்பிள் அமைச்சிருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுக்கு. அளவு தானே, அமௌண்ட்டுக்கு தமிழில் என்னென்னா அளவு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரைஸ் தமிழில் பாருங்கள், ஏராளமான அளவு அரிசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அரிசியெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், அரிசி, மண், எண்ணெய், இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், எண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி எண்ண முடியாத விஷயத்தில் நம்ம என்ன பண்ணலாம், அமௌண்ட் அப்படிங்கிற விஷயம் யூஸ் பண்ணிக்கலாம். எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரைஸ் வாஸ் டெலிவர்டு டு த ஸ்டோர் ஹவுஸ். தமிழில் ஏராளமான அளவு அரிசி கிடங்கிற்கு கொண்டு போகப்பட்டன. ஏராளமான அளவு அரிசியெல்லாம் அளவு அப்படிங்கிற விஷயம் யூஸ் பண்ணிக்கலாம். எதெல்லாம் எண்ண முடியாதோ அதெல்லாம் அளவு அப்படிங்கிற விஷயம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் உதாரணம் அமௌண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு. ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, ரெண்டாவதுக்கு எக்ஸாம்பிள் நம்பர் அப்படிங்கிற விஷயம் தெரியும். நம்பர் அப்படிங்கிற போது நம்ம கவுண்ட் பண்ணிடலாம், ஈஸியாக கவுண்ட் பண்ணிடலாம் அப்படி சொல்கிறோம். ஸோ அதே ரைஸை வச்சு தான் நான் எக்ஸாம்பிள் அமைச்சிருக்கேன் பாருங்கள். எ லார்ஜ் நம்பர் ஆஃப் பேக்ஸ் அப்படிங்கிற, எ லார்ஜ் நம்பர் ஆஃப் பேக்ஸ் ஆஃப் ரைஸ், நிறைய மூட்டைகள் இருக்குது, அந்த மூட்டை எண்ண முடியும்ல, அன்னிட்டு எ லார்ஜ் நம்பர் ஆஃப் பேக்ஸ் ஆஃப் ரைஸ் வாஸ் டெலிவர். பல எண்ணிக்கை அரிசி மூட்டைகள் மண்டிக்கு கொண்டு போகப்பட்டன. நிறைய எண்ணிக்கையில் இருந்துச்சு அரிசி மூட்டை, அதை மண்டிக்கு கொண்டு போக முடியுது அப்படின்னு சொல்கிறது தான் நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ. ஒன்ஸ் அகேன் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ மை லார்ட்.